லிங்கா திரைப்படத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தெரிந்த ஒரே நபர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான். அவரை நம்பிதான் இந்த படத்தை வாங்கினோம். பட ப்ரமோஷனில் பேசிய ரஜினிகாந்த் படத்தை பற்றியும் கதையை பற்றியும் உயர்வாக பேசியதை அடுத்து இந்த படத்தை வாங்க முடிவு செய்தோம். ஆனால் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. எனவே விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தும் சரியான பதில் இல்லாததால் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உண்ணாவிரதம் இருந்தோம். அதன் பின்பு எங்களை அழைத்த ரஜினியினுடைய நண்பர் திருப்பூர் சுப்பிரமணி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஜினிகாந்த் விரும்புவதாகவும் கணக்குகளை ஒப்படைக்குமாறும் கூறியதை அடுத்து வரவு செலவு கணக்குகளை ஒப்படைத்தோம். விரைவில் நஷ்டத்தொகை வழங்கப்படும் என்று கூறியதை அடுத்து அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடாமல் அமைதி காத்தோம். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் எங்களை தொடர்பு கொண்ட ரஜினியின் நண்பர் திருப்பூர் சுப்பிரமணி தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் 10% நஷ்ட ஈடு தொகை மட்டுமே வழங்க முடியும் என தெரிவித்ததாக கூறினார். இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 2 மாத காலமாக எந்தவித முடிவுமின்றி சென்று கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன் வராதது மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. 45 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட படத்தை 157 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டு வெறும் 33 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இதயங்களை நினைத்து அதிர்ச்சி அடைந்தோம். மனமில்லாத இவர்களை மல்லுக்கட்ட பணமில்லாத எங்களுக்கு வேறு வழி கொடுக்காமல் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களை தள்ளியுள்ளனர். இதற்கு மேலும் ரஜினிகாந்த் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாததால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வகை செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து உண்மையை விளக்கி மெகா பிச்சை என்ற பெயரில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். இந்த போராட்டம் போயஸ் கார்டனில் அமைந்துள்ள ரஜினிகாந்தின் வீட்டு வாசலில் இருந்து துவக்கப்படும். பிரபல அரசியல் கட்சி ஒன்றினுடைய தலைவர் முதல் பிச்சையை போட்டு இந்த போராட்டத்தை துவக்கி வைக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். இனிமேல் ரஜினிகாந்த் நடித்த படத்தை வாங்கி திரையிட்டால் பிச்சை எடுக்கும் நிலைதான் ஏற்படும் என்பதை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தெரிவிக்கும் வண்ணமாகவும் ரஜினிகாந்தை நம்பினால் நடு தெருவில் தான் நிற்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் இந்த போராட்டம் இருக்கும். இந்த போராட்டத்தில் விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் கையில் பதாகையும் திருவோடும் ஏந்தி பிச்சை எடுப்பார்கள். போராட்டத்தின் நோக்கம் குறித்து துண்டு பிரச்சுரங்கள் விநியோகிக்கப்படும். லிங்கா படத்தை திரையிட்ட திரையரங்குகளின் வாசலில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தின் நோக்கத்தை விளக்கி பேனர்கள் கட்டி அதன் அருகில் உண்டியல் வைக்கப்படும். இந்த போராட்டத்தின் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இவர் மிஸ்டர் பிரபு, கோயம்புத்தூர், சுக்ரா ஃபிலிம்ஸ். அவங்க வந்து நார்த்து சவுத்து. மிஸ்டர் சாய், அவர் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி. மிஸ்டர் ரூபன், அவர் சுக்ரா ஃபிலிம்ஸ். அவர் வந்து நார்த்து சவுத்துக்கு கன்ஃபர்மேஷன். மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால கொஞ்சம் வெளில இருக்காங்க. எல்லாரும் திடீர்னு வர முடியல. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் சாரை பேஸ் பண்ணி அவரை நம்பி அவருக்கு எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கதையை அவர் தான் முடிவு பண்ணார், அதை அவரே சொல்கிறாரு. தயாரிப்பாளர் அவர் தான் முடிவு பண்ணுறாரு, அவரே சொல்கிறாரு. டைரக்டர் அவர் தான் முடிவு பண்ணுறாரு, அவர் தான் சொல்கிறாரு. டோட்டல் ப்ராஜெக்டையும் அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் இப்போ அவர் தான் பொறுப்பு. நாங்கள் படம் யாரை நம்பி வாங்குகிறோம்? எங்களுக்கு ராக்லைன் வெங்கடேஷ் தெரியாது, வேறு யாரையும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் ரஜினி சாரை நம்பி வாங்குகிறோம். ரஜினி சார் படம் தப்பு பண்ணாது, ஜெயிச்சிடும். அதுக்காக அவங்க நிர்ணயித்த வேலையை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும், ஏன்னா யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி ரஜினி சார் படம் வந்து அப்படி தான் என்றைக்குமே நல்லா ஓடும். ஓடாட்டி கூட கூப்பிட்டு முடி கொடுத்துருக்காரு. அதனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. ரைட்டு, கண்டிப்பாக ஓடும், நம்புகிறோம். ஓடலையே, ரைட்டு, ஏதாவது கூப்பிட்டு காம்பன்சேட் பண்ணுவார். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ரைட்டுன்னு சொல்லி நாங்களும் பண்ணோம். படம் வந்து ரஜினி சார் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் அந்த படம். ஒரு கட்டத்தில் யாருமே தலையில்லைங்கும் போது ரஜினி சார் இதில் தலையிட்டு அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்பயும் யாரும் கண்டுக்கல. அதுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. மரியாதைக்குரிய வேல்முருகன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. வேல்முருகன்லாம் பகிரங்கமாக அறிவிச்சார். நீங்களாம் யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம். இதுக்கு உரிய தீர்வு வரவிட்டால் எங்களுடைய தமிழ் அமைப்புகளை திரட்டி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எங்களை வந்து ரஜினி சாருடைய நண்பர், பிரபல விநியோகஸ்தர், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணி அவர்கள் எங்களை அனுப்பிச்சாங்க. ஏன்னா அவர் தான் அந்த பாபா படம், குசிலன் எல்லா படத்துக்கும் செட்டில்மெண்ட் கூட இருந்து கணக்கு வழக்குகளை பார்த்து வாங்கி கொடுத்தவரை எங்களை அவர் கூப்பிட்டார், கணக்கு வழக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ கூடும்போது நாங்கள் கேட்டோம், சார் நீங்கள் கணக்கு வழக்கு கேட்குறீங்க, கரெக்டு, உங்களை அப்பாயின்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நான் வந்து இனிமேல் ரஜினி சார் தான் நேரடியாக கூப்பிட்டாரு. நான் ரஜினி சார் வீட்டுக்கு போனேன். நீங்கள் இதில் ஈடுபட்டு கணக்கு வழக்குகளை வாங்குங்க, நம்ம அவங்களுக்கு என்னவோ செய்ய சொல்லுவோம். தயாரிப்பாளர்கிட்ட நான் கூட சொல்கிறேன், நீங்களும் போய் தயாரிப்பாளரை பாருங்கள், கணக்கு வழக்கு கொடுங்க, அவர் செட்டில் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி நாங்களும் அப்படியே கணக்கெல்லாம் கொடுத்தோம். கொடுத்தோன்னே அவர் சொன்னாங்க, விரைவில் இதுக்கான செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னு.
33 கோடி இழப்பு. நாங்கள் 33 கோடியும் கேட்கல. டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் கூட ஏதாவது கொஞ்சம் தாங்கிக்கிறோம். தேட்டருக்காரங்களுக்கு மட்டும் அதில் 18 கோடி போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோம். அப்போது அவர் சொன்னார், இல்லை நான் பேசிட்டேன், இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க. நான் ரஜினி சார்ட்டையும் சொல்லிட்டேன், சார் இது மாதிரி ராக்லைன் வந்து 10% தான் தரேன்னு சொல்கிறாரு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நீங்கள் எதுவும் தர்றீங்களா இல்லை எதுவும் நான் எதுவும் சொல்லணுமான்னு கேட்டிருக்காரு. ரஜினி சார் சொல்கிறார், இல்லை நான் இதில் தலையிட முடியாது, தயாரிப்பாளர் தரது தான், நீங்கள் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுங்கட்டார். அவர் எங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டார் 10% தான் சொல்லிட்டேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டேட்மெண்ட்லேயே ஒத்துக்கிறாங்க. 50 கோடிங்கிறதே அவர் மிகைப்படுத்தி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் காப்பியில் அடிப்படையில் ரவிக்குமார் சார் தயாரித்தார். 45 கோடி தான் ரஜினி சார் சம்பளம் இல்லாமல். அதை ராக்லைன் வந்து ஈராஸ்க்கு வித்த அமௌண்ட் 157 கோடி. அதுக்கப்புறம் ஈராஸ் வந்து அது பிரித்து விற்கிறாங்க. அது 200 கோடி தாண்டுது. இதை தான் நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கும்போது கூட இதே மேடையில் போன மாதம் ப்ரெஸ் மீட்டில் ராக்லைன் சார் சொன்னார், 220 கோடி விற்றதுக்கு ஆதாரம் இருக்கா, வந்து நிரூபிச்சு பாருங்கன்ட்டு. நாங்கள் சொல்கிற கணக்கு தான் இப்போ கரெக்டாக வருது. இவங்க 157 கோடிக்கு விற்றுருக்காங்க, ரைட்டு. 45 கோடி போச்சு, பாக்கி 112 கோடி இருக்குது. இது இல்லாமல் லலிதா ஜுவல்லரி அவங்கள விளம்பரத்துக்காக ஒரு 4-5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. விளம்பரத்துக்காக கிட்டத்தட்ட 117 கோடி ரூபா வருது. அதில் நம்ம கேட்குறது 33 கோடி தானே சார். ஏன் நீங்கள் இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான், நீங்கள் அதை கொடுக்கலாமே, உங்களுடைய லாபத்தை குறைச்சிக்கிடுங்க. இப்போ ரஜினி சாருமே என்னன்னா 2010 பண்ணாங்க இந்திரன், அன்னைக்கு போச்சு பிஸ்னஸ். அதை பேஸ் பண்ணி தானே இன்னைக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க. அதை விட கூடுதல் அமௌண்ட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணீங்க. எந்திரன் எடுக்கப்பட்ட படம் வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ரொம்ப கடும் உழைப்பில் எடுக்கப்பட்ட படம். அது ஒரு பெரிய விலைக்கு போக தான் செய்யும். சங்கர் சாருடைய ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே பேசப்படுது. இன்னைக்கு வந்து வந்து பெரிய உள்ள ஹிட் ஆயிருக்கு, பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே பேசப்படும். நீங்கள் ஷார்ட் பீரியட்ல குறுகிய காலத்தில் அவசர கோலத்தில் அவசர அவசரமாக ஒரு படத்தை எடுக்கிறீங்க. அந்த படம் வந்து ஃபெயிலியர், மக்கள் அதை ஏற்றுக்கல. அதை வந்து நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் வேறு சார். இன்னைக்கு உங்களுடைய மார்க்கெட் குறைஞ்சிருக்கு, தயவு செஞ்சு ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் இந்த படத்தை டோட்டல் தமிழ்நாடு, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 7 கோடிக்கு மேலே. இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க வெறும் 40 லட்சம் பேர். அப்போ ஒன்று ஆடியன்ஸ் உள்ள வர மாதிரி நீங்கள் அவங்களை இழுத்து ஏதாவது பண்ணியிருக்கணும், பப்ளிசிட்டி வேற மாதிரி பண்ணியிருக்கணும், எதுவுமே இல்லை. படம் தோல்வி அடைஞ்சா ரைட்டு. அப்போ நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க. நமக்கு இப்போ வந்து இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 117 கோடியில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 60 கோடி சம்பளம் இருக்கும். நிச்சயமாக நான் சொல்கிறது மினிமம். நீங்கள் ஒரு 10 கோடி போட்டு கொடுங்களா சார். ராக்லைன் ஒரு 10 கோடி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 10 கோடி கொடுங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, தம்பி நீங்கள் ஒரு 10 கோடி ஏற்றுங்க. எங்களால் முடியாட்டி நாங்கள் சொல்லுவோம், ஏதோ ஒரு கிளைமுக்கு வரும், ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு 3 கோடி கொடுத்து நீங்கள் தீர்த்துங்கன்னு என்னது அர்த்தம்? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னு தெரியல. எல்லா விதமான போராட்டமும் பண்ணி பார்த்தாச்சு. உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேண்டுகோள் வச்சாச்சு. அவரை பற்றி கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சார் செய்கிறது, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு புரியல. நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நாங்கள் ரஜினி சார்ட்ட வந்து ஒரு பகிரங்க வேண்டுகோளை தான் திரும்ப வைக்கிறோம். நீங்கள் தலையிடுங்க. இன்னும் வேணாலும் 1 வார காலம் நாங்கள் வந்து பொறுமையாக கூட இருக்கிறோம். ராக்லைனை கூப்பிட்டு அறிவுறுத்துங்க. உங்கள் சம்பளத்தை தயவு செய்து குறைச்சிக்கிங்களா சார். நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு 50-60 கோடி வாங்கியிருப்பீங்களா, கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் எங்களுக்கு. உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு தேட்டர் உரிமையாளர்கள் நாங்களாம் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறது சொல்லுங்கள்.